வணக்கம். என் பேர் சுனிதா மதன். யார் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து 20 எபிசோட் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு நாங்க 9th எபிசோட்ல இருக்கோம். அண்ட் எங்க கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க எங்க பிசினஸ் கம்யூனிட்டில இருந்து ஜான். தேங்க்யூ ஜான் ஜாயின் பண்ணதுக்கு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாரு, எதுக்கு பிசினஸ் ஜாயின் பண்ணாரு அண்ட் ஹிஸ் வை அண்ட் அதர் ஜேர்னி டில் நவ். So first Adi வந்து first கேள்வி கேட்பாங்க as usual, then I'll take it over from Adi. Adi, over to you. வணக்கம் எல்லாருக்கும். இந்த 9th எபிசோட்ல உங்க எல்லாரையும் திருப்ப லைவ்ல பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஜான் அவங்க எங்களோட பிசினஸ் கம்யூனிட்டில இருந்து 3 months பேக் அவங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணாங்க. சோஃபார் அவங்களோட ஜேர்னியை வந்து அவங்க இன்னைக்கு ஷேர் பண்ணுவாங்க. 3 months தான், பட் அவங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்குனால அவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருந்தது, ஏன் இந்த பிசினஸ் அவங்க சூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்க சைட்ல இருந்து அவங்களோட ரியல் ப்ராக்டிக்கல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்ம கூட. அண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் கண்டினியூஸா நாங்க இந்த லைவ்ல வரோம். பிகாஸ் ஆடியன்ஸோட சம்டைம்ஸ் த கொஷின்ஸ் காமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டில் எங்களை ஆல்வேஸ் இட் இஸ் ஸ்டே கீப்பிங் அஸ் மோட்டிவேட்டட். அண்ட் எஸ் ஜான், ஓவர் டு யூ. அண்ட் உங்களோட இன்ட்ரோவை நீங்க இப்ப கொடுக்கலாம் ஜான். தேங்க்ஸ் ஆதி அண்ட் சுனிதா ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி என் பேர் ஜான் சாமுவேல். நான் வந்து கேனடா வந்து ஒரு 5 years ஆகுது. தென் அப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸில் ஒரு 3 to 3.5 months ஆக போகுது. தென் என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவில் இருந்தப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு 6 years. தென் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கனடா ட்ரை பண்ணி வந்தோம் ஃபேமிலியாக. நான் ஒய்ஃப் பையன் வந்து 5 years ஆச்சு. இப்போ கரண்ட்லி கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலான்னு தேடும்போது இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்க மூலிமா நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு அப்படிதான் ஜாயின் பண்ணேன். அப்படிதான் வந்தீங்க. சுனிதா, இப்போ என்னன்னா, ஐ திங்க் ஜானும் ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க, நீங்களும் சொன்னீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. இப்போ வந்து இதுல இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு இது என்னன்னா, நான் ஹோட்டல்ல இருக்கேன். தோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்கு, பட் ஸ்டில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிளான் பி, ஒரு சைடு ஹஸ்ல வச்சிருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல சுனிதா, உங்க சைட்ல இருந்து அது எதுக்காக நம்ம அப்படி இருக்கோங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஷேர் பண்றேன், அதுக்கப்புறம் ஜான் ஷேர் பண்ணுவேன். எந்த வந்து லைக் ஆஃப் கோர்ஸ் பிளான் பி டெஃபினெட்லி ரைட். தோ நான் ஐடில இருந்தாலும் லைக் ஐடி ஃபீல்ட் இஸ் த மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் ஃபீல்ட். சடன்லா என்ன வேணா நடக்கலாம், எப்போ வேணா லே ஆஃப்ஸ் நடக்கலாம். அண்ட் த ஜாப் மார்க்கெட் இன் கேனடா வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ் ரைட். இட்ஸ் அதுக்கு கோவிடுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தேட் எந்த வந்து லைக் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு. அண்ட் மை டாட்டர் இஸ் கெட்டிங் இன் டு யூனிவர்சிட்டி இன் த இயர் அண்ட் ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் எங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் தேர்ட் ரீசன் வந்து எனக்கு early retirement, so I don't want to work to 65 years in Canada, so that's one of the reasons. So இதுதான் எனக்கு மெயின் 3 reasons இருந்தது. though I am pretty satisfied with my job, but cost of living Canadaல நம்ம எல்லாருக்குமே தெரியும், so ரெண்டு பேர் சம்பாதிச்சாலும் like to have a more comfortable life, it's always good to have a plan B. And எனக்கு வந்து the reason இது இருந்தாலும் it was not like I can go and do another IT job because அது வந்து conflict of interest ஆயிடும் எனக்கு. So I was looking for something நான் வீட்ல இருந்து பண்ற மாதிரி flexibility and second வந்து legal definitely. So இது ரெண்டு நான் கண்டிப்பா பார்த்துட்டு இருந்தேன். So and I felt this is the best thing because இந்த potential நிறைய இருக்கு இந்த businessல. It just depends upon you, எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் and எவ்வளோ நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ எல்லாமே லைக் கூடி வந்தது எனக்கு. லைக் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார், திஸ் பிஸ்னஸ் ஹேட் எவ்ரிதிங், ஸோ மணி, ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், and again flexibility, right? So all three was there. So that was the reason நான் இந்த field or in the business select பண்ணேன். கரெக்ட் தான் சுனிதா. இப்போ நான் வந்து ஹோட்டல்ல ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு தெரியும், ஹோட்டல் ஜாப் வந்து ஒரு பிசிக்கலி என்டாங்கிள் ஜாப். த்ரூ அவுட் த டே வந்து நம்ம நடந்துட்டே இருக்கணும், லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்.
டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இன்னொரு ஐடில ஒர்க் பண்ண முடியாது, பிகாஸ் அது வந்து இன்னொரு கம்பெனிங்க ஒர்க் பண்ண முடியாது. பட் எனக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பட் என்னோட ஸ்கெடியூல் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. பிகாஸ் அந்த ஃபுல் டைம் நான் இருக்கிறதுனால ஃபிளெக்சிபிள் ஸ்கெடியூலுக்கு நான் வந்து ஆப் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து பார்ட் டைமா இன்னொரு இடத்துல பிசிக்கலா போயிட்டு என்னால ஒர்க் பண்ண முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ் தான் எனக்கு என்ன செய்யும், எனக்கு வந்து சூட் ஆகும். லாங் டைம் ஒர்க் பண்ணிட்டு செகண்ட் ஜாப் பிசிக்கலா ஒர்க் பண்ணாம இருக்கணும்னா இந்த பிசினஸ் வந்து எனக்கு சூட் ஆகும். அந்த மாதிரி ஆங்கிள் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேடி இருக்கிறப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அது ஒண்ணு. 2, நாங்க வந்து ஒன்லி 3 years பேக் தான் நாங்க கனடா ரீச் ஆனோம். நீங்க சொன்ன மாதிரி எஸ்பெஷலி நியூவா நம்ம இங்க லேண்ட் ஆறப்ப, ஒரு இமிகிரண்டா லேண்ட் ஆறப்ப எல்லாரும் ஃபேஸ் பண்ணதை நாங்களும் ஃபேஸ் பண்ணிருப்போம்ல. நம்மளுக்கு இருக்கும், நம்மளோட பேசிக் நீட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. வாட் எவர் வி ஏர்ன், அவ்வளவுதான். ஏர்ன் பண்ண அடுத்த நிமிஷம் அது வி ஸ்பெண்ட். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கும். பட் அதுல நம்ம ரொம்ப நாளா சஸ்டெயின் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபேமிலிக்கு வந்தா ஃபேமிலியோட இன்கம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அன்சர்டனிட்டி அபவுட் ஜாப், அது எந்த ஜாபா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி எனி ஜாப் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் 100 நம்மளுக்கு வந்து நம்ம ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கிறப்பயே ஒரு சைடு ஹஸ்ல நம்மளுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது வந்து நல்லது. எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிசினஸ் பேஸ உருவாக்கணும்னா அதுக்கு வந்து டைம் எடுக்கும், மென்டலாவும் நம்ம அப்செட் ஆயிரும். பட் இதுல வந்து ஒண்ணு நம்ம கிட்ட இப்ப இருக்கு, நம்மளால ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்கு. பட் இந்த நேரத்துல வந்து நம்ம எல்லா ட்ரையல் அண்ட் எரர் எல்லாமே பண்ணலாம். பட் இந்த பிசினஸ் வந்து அன்கேப் பொட்டன்ஷியல் இருக்கு, ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த ஒரு மெயின் ரீசன் தான் நான் வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்தது. ஜான், உங்களோட இதுல இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன் இந்த பிசினஸ், எது உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த பிசினஸ் உள்ள வர்றதுக்கு? பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸாவே ஒரு 2-3 பிசினஸ் சொல்ல முடியாது, லெட்ஸ் சே அதர் வெஞ்சர்ஸ் ட்ரை பண்ணேன். லைக் 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அது எனக்கு கோச்சிங் சரியா வரல. ஒரு 3-4 months ட்ரை பண்ணி அது செட் ஆகல. எய்தர் ட்ரெயினர் சரியா இருக்க மாட்டாங்க, இல்ல மெட்டீரியல்ஸ் ப்ராப்பரா இருக்காது. தென் இன்னொரு ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அது போயிட்டு நடுவில் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சொன்ன மாதிரி கோவிட்லாம் வந்ததுனால அது கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ இது அப்படியே ஏதாவது பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ சொன்னாங்க இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி சொன்னதுனால, சரி நான் ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல் டைம் ஜாபும். ஸோ அதனால வந்து சரி இது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கு, எங்கேயும் போக தேவையில்ல, எங்கே ட்ராவல் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தெரியும் கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் ஸ்னோ தான் இருக்கும், 5-6 மாதம். அதனாலே சில பேர் வேலைக்கு போக பிடிக்காது, வெளியே போகணும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஈஸி தானே, வெளியே மழை பெய்யுதோ இல்லை ஸ்னோ அடிக்குதோ என்ன பிரச்சனை இல்லைன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு லேப்டாப்போ மொபைல் இருந்தாலே போதுமே அப்படி சொல்லி தான் சரி ட்ரை ஆஸ் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருந்தது இல்லைங்களா. தென் ட்ரைனிங்ஸும் இருக்கும், நாங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கு. நாட் லைக் ஃபிசிக்கல் ட்ரெயினர் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் உங்கள் டைமில் எப்போ வேணால் பண்ணலான்றதுனால எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ட்ரை திஸ் ஜாப். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீக்ல வந்து நம்ம ஒன் ஆஃப் த பிசினஸ் பார்ட்னரோட வெப்சைட்ல ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு கிளிச். இப்போ ஜான் சொன்னாங்க ப்ரீவியஸா அவங்க ஒரு 2 வெஞ்சர் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அதுல வந்து ட்ரைனிங் அவங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கல அப்படின்னு. பட் இந்த பர்டிகுலர் நேரத்துல அந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம ட்ரைனிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். நான் வந்து டெக்னிக்கலா குவாலிஃபைட் கிடையாது, நான் டெக்னிக்கலா ஐ ஹவ் நாட் டன் எனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் நான் பண்ணல. பட் என்ன மாதிரி ஆள் கூட அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, அவங்களை என்னால் கைட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் அந்த ட்ரைனிங் மாடல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் மாடல், என்னாலே அந்த ப்ராப்ளத்தை ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சது. நம்மளோட டொமைன் செட்டிங்ல போயிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணேன். வி குட் ஏபிள் டு ஃபிகர் தட் அந்த ப்ராப்ளம் இஸ் ரிசால்வ்டு நவ். ஹர் வெப்சைட் இஸ் ரன்னிங் நவ் ஸ்மூத்லி. ஐ திங்க் இது வந்து ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம் இந்த பிசினஸ்ல வந்து. எஸ், இது வந்து நம்மளுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை எப்படி வந்து லைஃப் லாங்கா ரன் பண்ணணும் வித் ப்ராப்பர் ட்ரைனிங் சப்போர்ட்டோட அப்படின்னா ஐ திங்க் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இந்த பிசினஸ் மாடலோட ட்ரைனிங் வந்து ரியலி ஆசம். இட்ஸ் a கேம் சேஞ்சர் ஃபார் எவ்ரி ஒன். தெரியாதவங்கள கூட நம்ம நிதானமா அது உள்ள போனோம்னா நம்மளால அதை வந்து பிக்கப் பண்ண முடியும். we could able to rectify the problem. பட் இது சக்சஸ்ஃபுல்லா ரெக்டிஃபை பண்ண முடியும். அதனால நம்ம வந்து ஒரி பண்ண தேவையில்லை.
நம்ம எங்கேயும் ஸ்டக் ஆக தேவையில்லை. ஆஸ் லாங் நம்ம அந்த ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணா அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். பட் ரீசெண்டா இந்த வீக்ல அந்த எக்ஸாம்பிள் நடந்ததுனால ஐ தாட் ஆஃப் ஷேரிங். That's good. So John, என்கிட்ட இருந்து என்ன கேள்வினா, லைக் அப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்க லைக் நீங்க வேற ஏதோ 2 வெஞ்சரும் நீங்க ட்ரை பண்ணீங்க, ரைட்? பட் திஸ் சவுண்டட் நோ டு பி மச் பெட்டர். நீங்க என்னென்ன லைக் பாயிண்ட்ஸ் அபார்ட் ஃப்ரம் நீங்க அப்கோர்ஸ் த அதர் 2 வெஞ்சர்ஸ் வர் நாட் குட், அது ஓகே. பட் இதுல வந்து வேற என்ன பாசிட்டிவ் திங் நீங்க மெயினா என்ன பாத்தீங்க, லைக் விச் அட்ராக்டட் யூ, ரைட்? நீங்களும் ஒரு ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. ஸோ this is completely non-IT, of course. So what was the best thing which you felt okay நான் வந்து இந்த business, because நம்ம IT ஃபீல்ட்ல இருந்து வரவங்க especially from India, நம்ம வந்து business பார்க்க மாட்டோம். நம்ம வந்து ஜாப் ஆப்ஷன் தான் பார்த்துட்டு இருப்போம் தவிர business ஆப்ஷன் அவ்வளோ சீக்கிரமா பார்க்க மாட்டோம். நானும் ஃபர்ஸ்ட் ஜாப் தான் பார்த்துட்டு இருந்தேன், இது சடனா எனக்கு கிளிக் ஆச்சு. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பெசிபிக் ரீசன் லைக் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, எஸ் ஐ கேன் டூ திஸ் பிஸ்னஸ்? ஸோ யா உங்கள் கொஸ்டின் டு ஆன்சர் டு தட், சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் டு ட்ரை பண்ணது வந்து பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் இல்லை, அதுவும் வந்து ஜாப் ரிலேட்டட் தான், லைக் டிஃப்ரெண்ட் ரோல் மாதிரி ட்ரை பண்ணேன். பட் தென் அது சொன்ன மாதிரி அந்த ட்ரைனிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா என்தூசியாசமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் தென் போக போக என்ன ஆகுதுன்னா அவங்க அப்படியே லைக் தேர் லைக் ஃபிசிக்கல் ட்ரெயினர்ல அவங்களுக்கு வந்து அதர் ஓன் சேலஞ்சஸ் இல்லையா. ஸோ அவங்க என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு டல் ஆகிடுறாங்க போக போக, நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் போயிடுது. பட் இதில் என்ன ஆகுதுன்னா இது ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ், அதனால உங்களுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு நான் வந்து 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தான் படிக்க போகிறேன் அப்படிலாம் நம்ம தேவையில்லை. இந்த நாளில் ஒரு 1 hour மார்னிங்கோ இல்லை எப்போ கொஞ்சம் ஈவினிங் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக ஏதாவது சாப்பிடும்போதோ இல்லை அப்படியே ஏதாவது நம்ம நியூஸ் மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு 1 or 1.5 hours பண்ணோம். ஏன்னா இப்போ கிளாஸஸ்னா பார்த்தீங்கன்னா காலையிலே வாங்க சேருங்க அப்படின்வாங்க, இல்லைன்னா ஈவினிங் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம டயர்டாக இருப்போம், இல்லை ட்ரெயினர் டயர்டாக இருப்பாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் பேடாக அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் இது அப்படி இல்லை இல்லையா, ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் பிக்சராகவே இருக்குல்ல, லைக் ஐடிக்கு அதான லாஜிக்காக இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும், தென் இதை முடிச்சதுக்கு அப்புறம் இது. சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் முடிக்காம கீழே இருக்க வீடியோஸ்லாம் ஓப்பன் ஆகாது. ஸோ யூ ஹேவ் தட் லாஜிக்கல் சீக்வன்ஸ். ஸோ அது நல்லா இருக்கு. பீயிங் அன் ஐடி பர்சன் அப்படிதான் நம்ம படிச்சுட்டு வந்தோம், லாஜிக்காக தான் படிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த ட்ரைனிங்ஸ் அண்ட் வீடியோஸ் லாஜிக்காக இருக்கிறதுனால, தென் ஆல்ரெடி நாங்கள் ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வி ஹேவ் டு யூஸ் சோஷியல் மீடியா. அந்த அது இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. கோட் மக பண்ண தேவையில்லை, சின்டாக்ஸ் ரிமெம்பர் பண்ண தேவையில்ல, லைக் thousands and thousands of lines of code பண்ண தேவையில்ல, பக் பண்ண தேவையில்ல, ரன் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் பண்ணும்போது தென் ஒரு ஐடியில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு யூஸ் யுவர் சோஷியல் மீடியா அண்ட் அவ்வளோதான். தென் யுவர் சோஷியல் ஸ்கில்ஸ். இப்போ அந்த ட்ரைனிங்ல வந்து செட் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம டீமா மீட் பண்றோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது குயரிஸ் இருந்தா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம டீமோட பிராக்டிகல் சேலஞ்சஸ் இல்ல. ஐ திங்க் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இங்க. அந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் நம்மளுக்கு ட்ரைனிங் இல்ல, மீன்ஸ் அந்த பர்டிகுலர் டைம்ல தான் இந்த ட்ரைனிங் வருவாங்க அப்படின்னு இல்லை. இப்ப நம்மளுக்கு வீக்லி மீட்டிங் நடக்குது, அப்போ வந்து நம்ம கோச் கிட்ட நம்ம மென்டார் கிட்ட நம்மளோட மற்ற பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கூட நம்ம வந்து நம்ம குயரிஸை கிளாரிஃபை பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. பர்டிகுலரா ரெஸ்ட்ரிக்டடா இன்னைக்கு டேட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தர் ஆர் எவ்ரிடே நீங்க எடுத்தீங்கன்னா நமக்கு டிராப்பிங் செஷன் இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட கொஸ்டின்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது என்னன்னா தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம தனியா டிராவல் பண்றோம்ங்கிற அந்த ஒரு பயம் இல்லாம ஒரு குளோபல் கம்யூனிட்டி சப்போர்ட் நம்ம கூட இருக்கிறதுனால இந்த ஜேர்னியை வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட எடுத்துட்டு போறதுக்கு இந்த கம்யூனிட்டி பூஸ்டிங் கோச்சிங் அது மாதிரி கொடுத்து வந்து பண்றதுனால நம்மளுக்கு வந்து நம்ம பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுது, ஈஸியா இருக்க முடியுது. நம்ம சைட்ல நம்மளோட டிஃபிகல்டிஸ் நம்மளோட ஹர்டில்ஸ் நினைச்சு பயப்படாம இருக்கிறதுக்கு ஐ திங்க் இந்த பிசினஸோட அட்வான்டேஜ் அது அப்படிங்கிறது என்னோட வியூ. எஸ்பெஷலி ட்ரைனிங் மட்டும் இல்லாம லைக் we have a mentor and a coach, நீங்க சொன்ன மாதிரி இல்லையா. so they are like I think the biggest support நான் சொல்றேன், you know, because அவங்க வந்து not only training, they also teach us like where all அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, you know, when they were new, right? so it helps us to learn, okay நம்ம வந்து இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது,
யூனோ. Correct. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்போ ஆட் போடுறோம், லைக் அவங்க எடுத்த உடனே இல்லை $30 $20 போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க நெவர் புட் இட் ஃபார் $20 எடுத்தோன்னே, ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கம்மியா ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, யூனோ. ஸோ தட் இஸ் அ வெரி வெரி ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் லெசன் நம்மளுக்கு. பிகாஸ் பிஃபோர் வி ஸ்டார்ட் ஏர்னிங் நம்மளுக்கு ஆட்ல இன்வெஸ்ட் பண்ணது கொஞ்சம் பிஞ்சிங்கா இருக்கும் நம்மளுக்கு, கரெக்டா? ஸோ அதுக்கு எடுத்தோடனே பர் டே 20-30 லைக் இட்ஸ் எங்கேயோ போய் நிற்கும் அது. So I'm just giving an example. அதே மாதிரி like they give lot of valuable experiences and lessons. Not only coach and mentor, நம்ம வந்து இப்ப மாஸ்டர் மைண்ட் இப்ப ஜாயின் பண்றோம் இல்லையா, அதுலயும் நம்ம they just share their journey, they share how they became successful, which adds lot of value நம்ம businessல. So yes, the community support is one of the main pillar னு சொல்லலாம் நம்ம சக்சஸ்க்கு கண்டிப்பா. இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த வீக்ல வந்து கேட்டாங்க, நம்மள கண்டினியூஸா லைவ்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சுனிதா. அவங்களோட கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இந்த பிசினஸ் எக்ஸாக்டா என்ன அப்படின்னு சிம்பிள் லைன்ல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. உங்க சைட்ல இருந்து ஏதாவது சொல்ல போறீங்களா? நான் வந்து என்ன சொல்வேன்னா, this is completely a social media business, right? Idla main vandu job is just to advertise and marketing. Though we are saying it is a business, but it depends completely how smartly and how nicely you can market. Adula da vandu main unga business vandu you can execute, and that is what we are doing. That is what இது வந்து ஒரு விதத்துல நம்மள சொல்லலாம், இட்ஸ் a very easy thing. சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், லைக் யூ ஹேவ் டு அட்வர்டைஸ், ரைட்? பட் அதுல வந்து கொஞ்சம் லாட் ஆஃப் லாஜிக்ஸ் நம்ம பார்க்கணும், லைக் ஹவு யூ ஹேவ் டு அட்வர்டைஸ், என்ன டெக்னிகாலிட்டிஸ் இருக்கு அதுல, எந்த வெப்சைட்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பண்ணணும், அது எல்லாமே தான் ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் த பீப்புள் ஹூ டோன்ட் நோ ஹவு டு அட்வர்டைஸ் அவங்க அந்த ட்ரைனிங்கும் சொல்லி கொடுப்பாங்க. So the major வந்து இதுல பாத்தீங்கன்னா the daily task is advertising and of course posting in your business page, right? Which value add post where you're telling about your experience, you're talking about your business. So அதெல்லாம் தான் வந்து நம்ம பண்ணோம். That is what is 90% of the job. Starting of course you have to learn கொஞ்சம் அது எப்படி business போகுது, process அதெல்லாம் understand பண்ணிக்கணும். Once you're proficient with that, your major daily task is to advertise and post about your business, so that you are giving awareness to the people that in the my business irukku, and please come and join the community, because how we are flourishing you can also flourish, right? So adudha na solven, like mainly இது வந்து advertising and marketing, that's the major day to day task nu சொல்லலாம் இந்த businessல. சிம்பிளா நம்ம வந்து சொல்றோம், இது வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வி ஆர் கிவிங். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதோடனா ஹைலி ரெப்யூட்டட் வெல்னஸ் கம்பெனியோட வி ஆர் பார்ட்னர்ட் வித், அண்ட் தட் இஸ் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் 50 years. And it's a marketing business basically. We leverage all the social media platform. அதுதான் நம்ம பண்றது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லீவரேஜ் பண்ணி தான் நம்ம இந்த பிசினஸ் பண்றோம். இந்த பிசினஸ் இதுதான் சிம்பிளா ஒரே லைன்ல இதுதான். பட் இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஆஸ் அ ஆடியன்ஸா, நீங்க ஒரு அப்கமிங் ஒரு பிசினஸ் ஓனரா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வந்து கமிட்மெண்ட்டும் கன்சிஸ்டன்சியும். இது வந்து பிசினஸ் ஓனர். ரெண்டு விஷயம் உங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்க. இதெல்லாம் மீதி எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். ட்ரைனிங், ஆட்டோமேஷன், பேக் எண்ட்ல சிஸ்டம், டூல்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துருவோம். மென்டர்ஷிப், கோச்சிங் எல்லாம் எங்க சைட்ல இருந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். வி ஆஃபர் திஸ். பட் உங்க சைட்ல இருந்து ரெண்டு விஷயம், கமிட்மெண்ட்டும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது வந்து நம்ம பிசினஸ், இது ஜாப் கிடையாது, இது பிசினஸ். அதுல வந்து அந்த கமிட்மெண்ட் இருந்தா டெஃபினட்டா we can earn. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. there are people and of course நீங்க சொன்ன மாதிரி consistency and commitment தவிர I would say கொஞ்சம் patience வேணும். we should all understand it's a business, it is not a job, right? that நீங்க ஜாப்ல போனோனே உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா பை வீக்லி salary வந்துரும், அப்படி கிடையாது. இது it's a business, and any business will take some time to get it established, right? And poho da, like first year you might be making maybe very small, second year it increases, then third year it doubles, fourth year maybe it goes somewhere. So at the understanding and the acceptance kandipa irukanum.
and without the expectations saying okay எனக்கு வந்து next monthல இருந்தே I'll start making this much money, that much money. There are people who are making warm Yes. market through. There are people, I'm not saying it is not at all possible, but just to set the expectations, just treat it like a normal business. only இதுல என்ன டிஃபரன்ஸ்னா நீங்க பிசிக்கலா போய் எதுவும் கடை ஷட்டர் எதுவும் தொடக்கிறது கிடையாது. இது ஜஸ்ட் ஆன்லைன்ல எல்லாமே பண்றீங்க. பட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கிவ் த சேம் டைப் ஆஃப் பேஷன் அண்ட் கமிட்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி அது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இட்ஸ் நாட் அ ஜாப், ரைட்? இட் இஸ் யுவர் ஓன் பேபி மாதிரி சொல்லலாம். இட்ஸ் ஓன் யுவர் பேபி மாதிரி நீங்க பாத்துக்கணும். இட்ஸ் லைக் that importance. So I understand நம்ம எல்லாரும் வந்து இது பிளான் பியா பண்ணிட்டு இருக்கோம். But at the same time we have to we are making sure that whatever commitment and whatever consistency, whatever the things needs to be done on daily basis, we are doing it, right? So அது ரொம்ப important as being a business owner. ஜான், நம்ம நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து? அது அவங்க சுனிதாவும் நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து எதனால ஜாயின் பண்ணீங்க, தென் எதுக்கு பிடிச்சிருந்தது சொன்னீங்க. ஸோ டு ஆடிங் டு தட் பாயிண்ட், அவங்க சொன்ன மாதிரி கோச் மென்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால எங்கேனாவது ஸ்ட்ரக் ஆனாலும் நம்ம வந்து பார்க்கலாம். தென் அது வேற இல்லாம நான் ஜாயின் பண்ணது வந்து மூலியம் அவங்க என்னுடைய கோச் மென்டர் வந்து இன்னொரு கம்யூனிட்டி மெம்பர் தான். பட் இருந்தாலும் இது உள்ள வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கம்யூனிட்டி, இப்போ உங்களை நீங்க ஆதி இருக்கீங்க, சுனிதா இருக்கீங்க, இன்னும் நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நடுவில் எப்பனாவது கொஞ்சம் லைக் டல்லானா கூட ஓகே, நீங்க வீக்லி மீட்டிங்ஸ் செட் பண்ணும்போது நம்ம வீக்லி மீட்டிங் வந்தாலே நம்மளுக்கு புதுசா ஏதாவது புதுசா இருக்கும். உங்களுக்கு நான் இன்னும் சேர்ந்து 3 months தான் ஆகுது. எங்களுக்கு என்ன ஒரு இதாகனா, நீங்க எல்லாம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா நீங்க இருக்கிறதுனால உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய டீச்சிங் ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நல்ல கான்ஃபிடன்ஸ் வருது, பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை வருது. சுனிதா ஏதாவது சொல்றீங்களா? I'll just say to the viewers, நான் சொன்ன மாதிரி லைக் the business opportunity, but it's the potential வந்து sky is the limit. இதுல வந்து நானும் ஆதியும் நிறைய எபிசோட்ஸ் இது சொல்லியிருக்கோம். இதுல சக்சஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங், and but of course perseverance இருக்கணும் உங்களுக்கு. there is no magic happening here, right? And it's not like quick rich scheme. அது நாங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கோம். அது பட் உங்களுக்கு நீங்க பண்ண 1 year 2 yearல கண்டிப்பா வந்து சக்சஸ் இஸ் தேர். the only people who fail is who quit the business. those are the only failures. those who continue with this business, சில பேருக்கு 1 monthலயே நான் சொன்ன மாதிரி சக்சஸ் பார்க்கலாம், சில பேருக்கு லைக் கொஞ்ச நேரம் ஆகலாம். இப்போ என் கேஸ்னா பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் டைம் ஜாப் இருக்கு. ஸோ ஐ எம் ஏபிள் டு கிவ் மேபி 1 hour or 2 hours. ஸோ அது அக்கார்டிங்கா தான் எனக்கு வந்து பெனிஃபிட் வரப்போகுது, கரெக்டா? சில பேர் வந்து இல்ல தே ஹவ் சீன் த என் கோச்னா பாத்தீங்கன்னா 6 மாசத்துலயே ஷி டிசைன்ட் ஹர் ஜாப் அண்ட் ஷி டுக் திஸ் பிசினஸ் as a full time. அது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு நம்ம கம்யூனிட்டில, நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபுல் டைம் பண்ணச்சு ஆப்வியஸா that much time you're giving, then that much returns you're going to get from the business, right? So that is what I would say. So those who people are just sitting still on the cat on the wall madri, take the next step. At least go ahead and pay the $149 thing. Look into the business model, look the potential, look the commission system, know about the product. Adukapra it's 30 days money back, right? And no questions asked. So it's a zero risk, so there's a zero risk involved here. So just go ahead and take a step, and உங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி 30 daysல வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட போறாங்க. பட் it's I would say it's a worth to give a try, and உங்களுக்கு பிடிச்சிருந்தா definitely I think this might be a life changing for you guys. பர்னிங் டிசைர் இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஃபெயிலியர் பத்தி ஒரி பண்ணாம இன்னைக்கு ஸ்டெப் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த ஃபெயிலியர் பத்தி வருத்தப்படாம இருக்கிறதுக்கு I think we suggest that you have to take one step. And one thing sorry, it's only a one time investment business, right? நீங்க வந்து ஒரே லைஃப்ல ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. மத்த பிசினஸ்ல வந்து திருப்பி லைக் எனி பிசினஸ் again and again you have to invest on the inventory, கரெக்டா?
அதுக்கப்புறம் then you sell the inventory, then you make the profit. இதுல வந்து it's only one time investment, and then it is lifetime income. திருப்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணா பண்ணிக்கலாம். It's optional, it's up to you. But otherwise it's a one time investment, and beyond that it is completely depends upon you how you want to run the business. Sorry, நான் இது சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் because people think okay நான் திருப்பி பண்ணிட்டே இருக்கணுமா, every month I have to start investing. So there's not like every month you have to pay any fees or anything like that. So yeah. அதனால if anybody wants to start, if you have any question, and you feel free to reach one of us, and definitely we will help you, because எங்களோட கம்யூனிட்டியோட main mission that we only not earn money, we teach people the skills, through then we make people to earn money. That's the core mission of our community and our business model. யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது, எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஹெசிடேட் பண்ணாம feel free to reach us, and if you are coachable, definitely we are glad to help you all. Thank you all for watching us. John, thank you so much எங்க பேஜ் வந்ததுக்கு. And I think ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை நீங்க நல்லா உங்களோட பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். சுனிதா, தேங்க்யூ. நம்ம ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் திரும்ப நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ சுனிதா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜான். தேங்க்ஸ் ஆதி. பை. யா, தேங்க்யூ. ஓகே, அவங்க டிராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுனிதா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் क्वेश्चंस ரெடி பண்ணோம். யா, நான் வந்து நாளைக்கு இல்ல பண்ணிட்டுவேன் because அவங்க வந்துட்டாங்க கார் நீங்க போங்க. இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம நாளைக்கு பண்ணிட்டு நம்ம அத ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் சுனிதா. அதுக்கப்புறம் நம்ம போடலாம். சரியா? யா யா. நீங்க எப்ப வேணா ஈவினிங் என்ன பிங் பண்ணுங்க, நீங்க ஃப்ரீயா இருந்துச்சு. ஏன்னா அது ஐ திங்க் ரொம்ப 10 நிமிஷத்துக்கு மேல 100% போக கூடாது சுனிதா. அந்த கேள்வி பதில் ரொம்ப கிறிஸ்பா நம்ம டுகெதர் அண்ட் கரெக்ட்டா நம்ம டிராஃப்ட் பண்ணிட்டு அந்த கேள்வி நீங்க மட்டும் தான் சொல்லணும், நான் மட்டும் தான் ஸ்கிரிப்ட் சொல்லிடலாம். அது ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிக்கலாம். ஆதி क्वेश्चन, ஆதி ஆன்சர் சொல்லி அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி தேவையில்ல. நெக்ஸ்ட் இது நம்ம தான பண்ண போறோம், அதனால நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அது மாதிரி. யா அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ at least half an hour நம்ம உட்கார்ந்தா போதும்னு நினைக்கிறேன். So we should be good. Thank you Sunita. Thank you. Bye. Bye. Mainstream.